குரங்குன்னு சொல்கிறோம். பேசுமா குரங்கு? என்ன குரங்கு பேசுமா அப்படின்ற மாதிரி நான் கேள்வி கேட்கல. யாருமே இன்னமும் கேள்வி கேட்குறேன்னு சொன்னீங்க, கேட்கல. குரங்கு எப்படியா பேசும்? வானரம் பேசுச்சுன்றீங்க, வானரம் பார்த்து தாவுதுன்றீங்க, எல்லாம் சொல்றீங்க. எப்படி இப்படி நடக்கும்? ஆமாம், டார்வின் தியரி சொன்னால் கேட்போம்யா. ராமாயணம் சொன்னால் எப்படி கேட்போம்? அவர் சொல்கிறாரு, டார்வின் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்லி. ஏன் பிறக்கும் போது பேசியிருக்க கூடாதா? குரங்கிலிருந்து மனிதனாக மாறும்போது என் பேசியிருக்க கூடாதா? கேள்வி கேட்கணும்ல. நம்ம அங்கே கேட்கவே மாட்டோம். இங்கே தான் எல்லா கேள்வியும் கேட்போம். இப்போ கேள்வி கூட கேட்கறது இல்லை. ஏன்னா என்ன கேட்கறதுனே தெரியலையே, அதையே மறந்துட்டோமே நம்ம இன்னைக்கு. என்ன காதில் நமக்கு வாங்குறோம், என்ன பேசுகிறோம் ஒன்றுமே தெரியல. எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில். இன்னைக்கு அளவே கிடையாது. அதான் உதாரணத்துக்கு சொன்னேன், இன்னைக்கு ஒரு சீதையை ராமன் இழந்திருக்கான்னா எத்தனை சீதைகளை நாம் எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று. எத்தனை சீதைகளை காப்பாற்றி போற்றி வணங்கி வந்த சீதைகளை, எத்தனை நற்காரியங்களை, எத்தனை சத்விஷயங்களை, எத்தனை கர்மாக்களை